ஒரு சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா ஒன்று கடவுள் வந்து பண்ணணும், சரிங்களா, இல்லைன்னா உங்களுக்கு வந்து சர்ஜரியே பண்ணாமல் இருக்கணும், சரிங்களா. இது ரெண்டு தான் 100% ரிசல்ட்டு நான் சொல்கிறேன். இதில் வந்து யூ வில் ஹேவ் 95%, 90 to 95% ரிசல்ட் வில் கெட், சரிங்களா. ஒரு 10% முன்ன பின்ன இருக்கிறதுக்கான சான்சஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். அது எல்லாருக்கும் புரியணும், ஆடியன்ஸ்க்கு புரியணும். தி ஷுட் நாட் திங்க் ஏதோ ஒரு மிராக்கல் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை. எல்லா சர்ஜரியிலும் ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குது. இப்போ டாக்டர் உங்ககிட்ட சொல்லாட்டியுமே அது ஒரு ரிஸ்க் இருக்க தான் செய்யுது, சரிங்களா. மேபி பிகாஸ் தேர் ஓவர் கான்ஃபிடென்ட், தே நாட் டெல் தட் இந்த மாதிரி பிரச்சனை வரலாம் வராமல் இருக்கலாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் ஜென்ரலாக வந்து ஒரு 10%, அதாவது உங்களுக்கு பவர் முன்னையோ இல்லை பின்னையோ வரலாம், சரிங்களா. அதாவது ஒரு 0.5 பவர் முன்ன பின்ன வரலாம். பட் அதுக்கு கண்ணாடி யூஸ்வலாக தேவையில்லை. அண்ட் வேற இதை தவிர வந்து லைக் ரிக்ரெஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஆப்ரேஷன் பண்ணிட்டு திருப்பி கொஞ்சம் வந்து பவர் வரதுக்கான சான்சஸ் ஒரு ஸ்லைட்டாக இருக்குது. அதுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் நாங்கள் சொல்லுவோம். பவர் அதிகமாக இருந்தால், ப்ளஸ் பவர் இருந்தால், அப்புறம் பவர் ஸ்டேபிளாக இல்லாமல் இருந்தால் திருப்பியும் பவர் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரிக்ரெஷன். இது சில பேர் யூடியூப்ல கூட போட்டிருக்காங்க, ரிக்ரெஷனை பற்றி சில பேர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்வேஸ் அந்த ஸ்லைட் ரிஸ்க்ஸ் இருக்க தான் செய்யும். அண்ட் சர்ஜரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகாமல் சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா யூ வில் கெட் வெரி குட் ரிசல்ட்.